ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்னை விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்னை விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்னை விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஓடுகிற வண்டி ஓட ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்னை விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு. ஒன்னை விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு. ஓடுகிற வண்டியோட பெண்மகளை பார்க்கும் பொழுது இரண்டு வேகம் போல் கொந்தலும் மூன்றாவது சதனை போல் நெற்றியும் உள்ளே கொண்ட விற்கள் வள்ளை கொண்ட காதுகள் கமுகு கொண்ட கழுத்து கோவை புலம்போல் இவருடைய இதழ்கள் உடுக்கை போன்ற இடையினா மர உடுக்கு செம்பு உடுக்கு ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை சாக்கிறா அவன் உலகத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 புல்ட்டு வச்ச பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை சாக்கிறா இவன் உலகத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 நெஞ்சை தாளாட்டுறா ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை காக்கிறா முகத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 நம்பி போட்ட கண்ணனிலே கண்ணத்தை தேய்க்கிறா நம்பி போட்ட கண்ணனிலே கண்ணத்தை தேய்க்கிறா
தொட்டு வாங்குறார் பட்டதிலே பால் சொம்பு குழுங்குது கையை இழுத்து கெட்டு பாலோடு ஒதுங்குது ஒன்றும் போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது என்கிட்ட மயங்குது உண்மையெல்லாம் விளங்குது இங்கே உண்மையெல்லாம் விளங்குது கல்யாண பொண்ணு கல்யாண கண்ணு கொண்டாடி கல்யாண பொண்ணு கல்யாண கண்ணு கொண்டாடி வரும் ஓடு வருவி வளையல் வங்கி வளையல் வளையல் சங்க வளையல் முத்தான வளையலுங்க கலையை விழி கூட கவி பாடுதே கலையை விழி கூட கவி பாடுதே கலையை விழி கூட கவி பாடுதே மொழி வீசுதே கலையை விழி கூட கவி பாடுதே
குறும்பா குத்தி எடுத்து பானை பிடிப்பதற்கு தலைவியின் ஒரு கணத்தாலே நீ கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கிறேன் மானை. சொல்லுங்க அப்பா. ஹலோ, மானை பிடிச்சே ஆகணுமா? அந்த பிள்ளைங்க சவுண்ட் இப்போ. ஹலோ, மானை பிடிச்சே ஆகணுமாங்க? மானை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே தான் இருக்கா? ஆமாம் ஆமாம். நீ இல்லைன்னா போக வேண்டியதானே? என்னுடைய அண்ணனையும் மீறி என்னுடைய தோழியும் மீறி என்னையும் மீறி உங்களுடைய மான் இங்கே வந்துருமா? வந்துருமாண்ணா? இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய காவலாளி அறிங்களா? இல்லைங்க, முடிந்த அளவு காவல் காத்துக்கிருக்கோம். அப்படி காத்துக்கிட்டே இருந்தாலும் கண் பார்வையில் பட்டது அப்படின்னா அடுத்தவங்க பொருளாக இருந்தால் கொடுத்துருவோங்க. அடுத்தவங்க பொருளுக்குலாம் ஆசைப்பட மாட்டோம். சரிங்களா? இது பாருங்க, உங்களுடைய லட்சணத்தை பார்த்தேன். இப்போ ஒரு பையன் மக்கள் தூங்குனா நீங்க எதுக்காக போறீங்க? நீங்களா காவலை அறிஞ்சேன். விஷயம் உலகத்துல காவல் அப்படின்னா எத்தனை முறை இருக்கு சொல்லுவாப்பா? என்னங்க காவல் அப்படி சொல்லலாமா? ஆமா. இப்ப ஒண்ணு தன்னைத்தானே காப்பது அதுவும் ஒரு காவல் தான். இப்ப ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். ஆமா. எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னைத்தானே பாதுகாப்பது ஒரு காவல் தானே? ஆமா. இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப நீ பெண் தானமா? ஆமாங்க. பேரு வள்ளி. நீ என்ன இன? வேடுவர் இனத்தை சேர்ந்தோம். வேடுவ பெண் தானே? ஆமா. இப்ப ஒவ்வொரு ஆளும் கடமை இருக்கு. உலகத்துல மாதா பிதா குரு தெய்வம்னா இருக்கா இல்லையா? ஆமாங்க. ஒரு பெற்ற தாய்க்கு என்ன கடமை? பெற்ற தாய்க்கு பிள்ளைகளை நல்லபடியா பாதுகாத்து வளர்க்கறது, அவங்களுக்கு பாதுகாப்ப வேண்டிய அளவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்யறது அவங்களுடைய கடமைங்க. யார் கடமை? தாயினுடைய கடமை. பெற்ற தாயுடைய கடமை. ஆமா. தந்தைக்கு என்ன கடமை? தந்தைக்கும் அதே கடமை தான். நல்ல ஒரு உத்தியோகத்துல நல்ல ஒரு செயல்ல பிள்ளைகளை நல்வழியாக செயல்படுத்தி நடத்தி வரணும் அப்படின்றது அவங்களுடைய கடமை. குருவுக்கு என்ன கடமை? குருவுக்கு என்ன கடமை? சீடனை நல்லபடியாக ஒரு ஆசானாக இருந்து அவரை வழியை நடத்தி செல்வது அவருடைய கடமை. எந்த புள்ள படிக்க வந்தாலும் சாதி மத பேதம் இல்லாமல் அனைத்து பிள்ளைகளுக்குமே கல்வி போதிப்பது கற்றுக் கொடுப்பது அவருடைய கடமை. குருவோட கடமை. ஆமா. தெய்வத்துக்கு என்ன கடமை? தெய்வத்துக்கு என்னங்க? பக்தர்கள் அனைவரையும் பாதுகாப்பு. பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா? பக்தன் தான் பெரியவே. அப்ப சிவனுக்கு என்ன வேலை? சிவனுக்கு என்ன? அழிக்கிற வேலை. ஆமா. சக்திக்கு என்ன வேலை? சக்திக்கு பாதுகாக்கிறது, சக்தி கொடுப்பது ஆமா அவருடைய கடமை. கலைவாணிக்கு என்ன கடமை? கல்வியை கொடுக்கிறது கலைவாணி. என்ன கற்றவனுக்கு மட்டுமே சென்றிடம் உள்ள சிறப்புன்னா? ஆமா. இருக்கா இல்லையா? கண்டிப்பா. பிரம்மதேவனுக்கு என்ன கடமை? படைத்தல்ங்க, படைக்கிற வேலை. ஆமா. மகாவிஷ்ணுக்கு காத்தல். மகாலட்சுமிக்கு என்ன வேலை? செல்வத்தை அள்ளி கொடுக்கறதா? கண்டிப்பா. குபேருக்கு என்ன வேலை? குபேரனுக்கு அதான் வேலை. சனீஸ்வரனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? ஒவ்வொரு ஜீவராசி பிறக்கல. ஆமா. நவக்கிரகம் எங்கெங்க இருக்குதோ அது போல நடக்கும். சனீஸ்வரனுக்கு அப்படி வேலை. யமனுக்கு என்ன வேலை? உயிரை பிடிக்கிறது அவருடைய வேலைங்க. சித்திரகுப்தனுக்கு கணக்கு எழுதுறது அவருடைய வேலை. இப்ப இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் உண்டு. ஆமா. ஒரு மருத்துவருக்கு என்ன கடமை? என்னங்க? ஒரு மருத்துவருக்கு நோயாளியை நல்லபடியா குணப்படுத்தி அவரை எந்த விதமான ஒரு நோய் இல்லாத அளவுக்கு பாதுகாத்துக்கிறது மருத்துவருடைய கடமை. மருத்துவருடைய கடமை. ஒரு காவல்துறைக்கு என்ன கடமை? காவல்துறைக்கு நாட்டை யார் குற்றம் செய்தாலும் அவனை தண்டிப்பது காவல்துறையின் கடமை. ஆமா. இந்திய ராணுவத்துக்கு என்ன கடமை? இந்திய ராணுவத்திற்கு அவங்களுக்கு நாட்டினுடைய எல்லையை ஒருவனுக்கு நாட்டுப்பற்று இருக்கணும். ஆமா. மொழிப்பற்று இருக்கணும். இருக்கா இல்லையா? ஆமா. நம்ம நாட்டில் ஒவ்வொரு மனிதனும் போறாங்களே ராணுவத்துக்கு தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் அத்தனை பேத்தையுமே எல்லாம் நாட்டுக்காக பாடுபடுறான். பாத்தியா? இந்திய ராணுவ வீரர் அவருக்கு முதல் நன்றி சொல்லணும். கண்டிப்பா. இப்படி ஒவ்வொரு ஆளும் கடமை இருக்கு. நீ கடமை என்ன? நான் காவலுக்குங்க. என்ன காவல்? திணைக்காவல். நீங்களா? காவல்ல கம்பெனி புள்ளியமா பாருங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இல்ல. அதாவதுங்க, நீங்க தவறா இதை எடுத்துக்கிற கூடாது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அசர்றதனம் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா அந்த பக்கம் போயிருப்போம். அந்த பக்கம் போயிருக்கிற
கூடாது. கேளுங்க, எஞ்சால் உடம்புக்கு என்ன பிரதானம்? சிரசே பிரதானங்க. எஞ்சால் உடம்புக்கு சிரசு பிரதானம். ஆமா. சிரசுக்கு கண் பிரதானம். ஆமா. கண்ணுக்கு விழி பிரதானம். விழிக்கு இமைகள் பிரதானம். உங்களுக்கு எத்தனை இமை இருக்கு? என்னங்க உங்களுக்கு எத்தனை இருக்கு? என்னது இமை? 2 தாங்க இருக்கும். உங்க எது வேலை செய்யும்? மேல வேலை செய்யுமா கீழே வேலை செய்யுமா? என்ன கேக்குறீங்க? கேட்கிற விதமே சரியில்லை. இல்லம்மா, இமை என்பது கீழே மேல இருக்குல்ல? ஆமா. ஒரு கண்ணுக்கு 2 இமை இருக்கு, கீ இமை மே இமை. 2 4 இமை. 4 இமைக்கு உனக்கு எந்த இது வேலை செய்யும்? மேல வேலை செய்யுமா கீழே வேலை செய்யுமா? வாங்க. அப்ப இப்படி எல்லாம் ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு இமையாகப்பட்டது வேலை செய்யுங்க. எப்படி எப்படி என்ன? ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு இமையாகப்பட்டது வேலை செய்யும். அத எப்படி எப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க பாரு, இப்ப என்னை பாருமா. உங்களை எல்லாம் பார்க்க முடியாது. என்னை பார்க்க முடியாதா? சொல்லுங்க. ஏன் பார்த்தாதான் சொல்லுவீங்களா? அவளை விட மோதமா இருக்கேன். சரி பாப்பா, அப்படியே பரவாயில்ல. உங்களுடைய காவலை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். உங்களை சந்திச்சுல மற்ற மகிழ்ச்சி. நீங்க காவல்லையே குறியா இருக்கிறீங்களே என்ன? என்னுடைய காவல் எப்படி கண்ணு கருத்துமா பார்த்தா தெரியுமாங்க? ஒருத்தர் தூண்டி போடுற போனா அப்படின்னா அப்படி கவனம் எங்க இருக்கணும்? மிதப்புல இருக்கணும். மீன் இப்ப கடிக்கிறது, மிதப்பு உள்ள அமுகுனா தூக்கி எடுத்துறணும். அப்ப கவனம் அங்கே இருக்கணும். உங்களுடைய காவல் எப்படி இருக்கணும்? கேட்கிறேன். எதை வரட்ட வந்தா? பறவைகளுங்க. பறவை எங்கே வரும்? திணை இருக்கிற இடத்துக்கு வரும். விலங்கு இனங்கள் கீழே போகுமா மேலே போகுமா? மேலே தானே பறக்கும் பறவைகள்னா. ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுனா 7 அறிவு யாருக்கு? முனிவனுக்கு. 8வது அறிவு இறைவனுக்கு. ஆமா. இப்ப 4 அறிவு என்ன? பறவை இனங்கள். பறவை இனங்கள் பறந்து வருமா நடந்து வருமா? பறந்து தாங்க வரும். பறவை இனம்னா பறந்து வரும்ல? ஆமா. பறந்து வரும் பொழுது உடைய கவனம் எங்க இருக்கு? மேலதான் இருக்கும். மான் வந்து கீழே. நான் சொன்னா நம்பணும் முதல்ல. இல்லங்க, அதாவது எந்த நேரமுமே மேலேயே பார்த்துட்டு இருப்போம். இங்க வருமா, உள்ள நுழைய போது வந்திருக்கேன். நான் பொய்யா சொல்றேன்? இல்ல நீங்க இல்ல, அதாவது நீங்க சொல்ற விதமே சரியில்லை. சரிங்களா? சொல்ற விதத்துல ஒழுங்கா சொல்லணும். அதாவது எந்த நேரமுமே வானத்திலேயே பார்த்துட்டு இருக்க போறது இல்ல. சரிங்களா? எல்லா நேரமும் கண்ணு கருத்துமா அங்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். சரிங்களா? உங்களுடைய மான் இங்க வந்திருந்தா நாங்க கண்டிப்பா கொடுத்துருப்போம். இல்லாத ஒரு பொருளை கேட்டு வந்திருக்கீங்க. அதனால முடிவா நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். சரிங்களா? அதனால எங்க காட்டு வெறுகு மேட்டைக்கு வந்துச்சா, காணாங்கோழிய கண்ணால கண்டுச்சா. முறை இல்லையா ஐயா, முறை இல்லையா? காண விட்டு போக உங்களுக்கு மனம் இல்லையா? காட்டு வெறுகு மேட்டைக்கு வந்துச்சா, காணாங்கோழிய கண்ணால கண்டுச்சா. முறை இல்லையா ஐயா, முறை இல்லையா? காண விட்டு போக உங்களுக்கு மனம் இல்லையா? முறை இல்லையா ஐயா, முறை இல்லையா? காண விட்டு போக உங்களுக்கு மனம் இல்லையா? காட்டு வெறுகு மேட்டைக்கு வந்துச்சா.
ஒரு பாட்டு கேட்டவாறு அந்த சின்ன சின்ன சாமான வச்சு அந்த அருமையான அந்த சொல்ல கேட்டுக்க யாருமா நீ பெண்ணு நானு சரி வேடு பேரு நீனு மல்லி என் கையில் என்ன இருக்கு அது என்னங்க சிலீர் முகம் கடை இருக்கா ஆமா உங்க கையில் என்ன இருக்கு கவன் இப்படி இருந்தா ஒரு மாற்று கருத்து இருந்தா தான் இது எது அது அப்படின்னு விஷயம் தெரியும் சரி இருக்கா இல்லையா ஆகையினால இந்த மாவுடி பெருமை என்ன அப்படின்றத சொன்னா எழுதியா நகத்தே நீ சொல்லாவோ காயாத கானகத்தே நின்றுளாவும் காரிகையே காயாத கானகத்தே நின்றுளாவும் நற்காரிகாக நின்றுளாவும் காரிகையே அழகான பெண்ணு அத பார் உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன் மேலதாளம் கேட்கும் கால ஹலோ
முருகப்பெருமான வணங்குதா வள்ளி வீரனாக வேடனாக வந்தவனான் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. என்ன வர வேண்டும் சுவாமி? நாட்டு மக்கள் எல்லாம் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்ற முதலிடத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். ஆகட்டும், இன்று முதல் என்றும் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போற்றுவார்கள். ஆமா